Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான். ஆல்ரெடி 3 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ஓரல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களோட அந்த மார்க்ஸ் ஓரல் டெஸ்ட்டுக்கான மார்க்ஸ் மாதிரி, அதாவது நீங்கள் ஆவரேஜாக எவ்வளோ எடுத்தீங்க, எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஆவரேஜாக எவ்வளோ தெரிஞ்சது அப்படின்ற மார்க்ஸை நான் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பார்ட்லாம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இது ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி அதுக்கான ரீச்சை கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு தான் ஃபர்தராக நான் வந்து கொஷின் பேப்பர் வீடியோஸ் போடலாமா வேண்டாமான்றதை நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓவரால் 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸில் choose the correct synonym meaning. They continue to grapple. Grappleோட மீனிங் என்னென்னா fight. You can imagine how I blushed and how frightened I was. Frightened என்ற போது afraid அதோட மீனிங். Antonym appearனா அந்த தோன்றது இல்லையா, vanish. அதுக்கு ஆப்போசிட் வந்து vanish. I won't scold you little France இருக்கு இல்லையா, அப்போ ஸ்கோல்டுக்கு ஆப்போசிட் வந்து praise. Antonym வந்து B option praise. Complete the following sentence with the most appropriate phrasal verb. We can now look after, look forward. So answer is look forward. And then number 6, form a derivative by adding the right suffix to the word special. Special oda suffix கேக்குறாங்க, specialist போடலாம், இல்ல இது வந்து specialnessனு போட்டோம்னா நம்ம அந்த kindness noun formல வரும் இல்லையா, அந்த மாதிரி. Choose the correct expansion of the abbreviation GCSE, General Certificate of Secondary Education. சரிங்களா, General Certificate of Secondary Education. C option right answer. Answer any one of the following questions in a sentence or 2 mark questions. ஏதாவது ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 questions கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா போம்லேருந்து அப்ரிசியேஷன் பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். ஸோ இதுவும் வந்து 1 question நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 1 into 2 marks. Next section 3, answer any one of the following. Combine the following sentences using appropriate relative pronouns. போது இந்த இடத்துல தான் who, which, that இதெல்லாம் வரும் இல்லையா. Here is your watch. இட்டுக்கு பதில் நம்ம which இல்லை போடலாம், இல்லை that has been found in the garden, which has been found in the garden. Change into indirect speech. She asked when will you call me. She asked when I would call her. ஓகேங்களா, when I would call her. அடுத்தது stranger wants to go to library. Write the steps to guide him to reach his destination. ஸோ நம்ம வே வந்து ஏதாவது டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோம் எங்கன்னா லைப்ரரி டு ரீச் ஹிம் டெஸ்டினேஷன். ஸோ அதுக்கான கரெக்டான ரூட்டை நீங்கள் ஸ்ட்ரைட்டு, டர்ன், லெஃப்ட் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இதை வந்து கைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 1ல் ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப். 5 மார்க்கு. 2 questions கொடுத்துருக்காங்க. ப்ரோஸ்லேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுக்கோங்க. செக்ஷன் 2, answer any one of the following. How do machines confess they are inferior to human brain கொடுத்துருக்காங்க. அடுத்து read the following stanza and answer the questions given below கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் போம் லைன்ஸ் கொடுத்துட்டு alliterated words, rhyming scheme, figure of speech, alliterated words இது எல்லாமே கேட்பாங்க. அதனால் போம் லைன்ஸ் படிக்கும் போதே, போம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் படிக்கும் போதே இது எல்லா லைன்ஸ்க்குமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன், ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். இது வந்து சப்ளிமெண்ட்ரி கண்டென்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 20th வந்து ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் that follows. ஸோ இங்கே வந்து பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின்ஸை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை சூஸ் பண்ணி எழுதுங்க. Next, answer any 2 of the following. Write an email to your teacher about the interesting English poem that you have written for the literary club. அது கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எடிசன் லைட் ஹவுஸ், டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ். இதுக்கு வந்து கேட்சியான ஸ்லோகன்ஸ் எழுதலாம். அடுத்தது வேர்ட்ஸ் எழுதுங்க, ட்ராயிங் கொடுங்க, அப்புறம் நிறைய ப்ரைஸஸ் கொடுங்க, ஆஃபர்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கேட்சியான அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அ பேராகிராஃப் ஃபார் 5 sentences.
ஸோ பேராகிராஃபாக ஒரு 5 சென்டென்சஸ் கேட்குறாங்கன்னா ஒரு 7 சென்டென்சஸ் வித் டாப்பிக்கோடு நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கோட் ஃப்ரம் மெமரி போம் வந்து கம்பல்சரி நீங்கள் மெமரி போம் நேம் எழுதிடுங்க. மெமரி லைன்ஸ் எழுதிட்டு அடுத்து ஆத்தர் நேம் வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். இதில் கண்டிப்பாக மார்க்ஸ் குறையாத அளவுக்கு நீங்கள் தரோவாக இருங்க. நெக்ஸ்ட் ரைட் அ பேராகிராஃப் இன் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் சென்டென்சஸில் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்ச சென்டென்சஸில் நீங்கள் இது வந்து ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் எழுதலாம். ஆர் ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. இது எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பேராகிராஃப் அகெயின் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லையா எனக்கு ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டே இதை விட ஈஸி அப்படின்னா அதை எழுதிட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க. இது வந்து ப்ராக்டிஸ் வந்து நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்றதை பார்க்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.